Welcome! I am Captain Kanivasan. Let's get started! Hi guys, welcome to my channel. இப்போ டைம் வந்துட்டு 9:30. ஸோ நைட் ரைட் பண்ண போகிறேன் இன்றைக்கி பெங்களூரில். சரி கைஸ், பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன ரைடெலாம் வருது ஊபரில் அப்புறமா ரேப்பிடோலன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சிஎன்ஜி 4 இருக்குது. சிஎன்ஜி 4 மொத்தம் 5132 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரி ரைடெல்லாம் கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா 9:30லேருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2-3 o'clock வரைக்கும் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எவ்வளோ ஆன் பண்ண முடியும், சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நான் அப்படியே டே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவேன் டில் அர்லி மார்னிங் ஒரு 9 to 10 பண்ணலான்னு இருக்கேன். டார்கெட் அச்சீவ் பண்ணணும், ஏன்னா நாளைக்கு மண்டே, ஸோ ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ பிஃபோர் 10-11 o'clock நான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுன்னு இருக்கேன். பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட் ரைடு வந்துட்டு பஸ்வேஷ் நகர்லேருந்து ஜேபி நகர். பேமெண்ட் அதுக்கு வந்துட்டு 309 rupees. அது ரைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது சிஎன்ஜி போட வந்திருக்கேன். சிஎன்ஜி ஸ்டேஷன் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது கைஸ். ஆல்மோஸ்ட் 15th வெஹிக்கிள்லேருந்து இன்னும் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இப்போ டைமு 1 o'clock. இப்போயே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அங்கே பாருங்கள் கைஸ், ஆல்மோஸ்ட் 15 minutes ஆயிடுச்சு இங்கே வந்து. இன்னொரு 7 கார் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம காரில் போயிட்டு சிஎன்ஜி போட முடியும். 1:20 டைம். இப்போயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சா. ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்துட்டு 4:27. ஜேபி நகர் ட்ராப் ஆகிட்ட அப்புறமா ஜேபி நகர்லேருந்து ராஜேஷ் நகர் வந்துச்சு. அதோட பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் மலேஸ்வரத்துலேருந்து எப்கோடி, அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600+. எப்கோடிலேருந்து எனக்கு திருப்பி ஏர்போர்ட்க்கு ஒரு ட்ராப் வந்துச்சு. அது வந்துட்டு 600+. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் ஏர்போர்ட்லேருந்தே எனக்கு பிக்கப் கிடச்சிச்சு. அது வந்துட்டு ஒரு 900 rupees. அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து எனக்கு ட்ராப் எங்கனாக்கா மாரத்தள்ளி. இப்போ ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நல்ல ரைட் கிடச்சிச்சு. அப்படின்னா ஏர்போர்ட் ட்ராப்பே 2. ஏர்போர்ட்டில் ட்ராப்பு, அப்புறமா திருப்பி பிக்கப் பண்ணி திருப்பி அவங்க மாரத்தள்ளிக்கு ஒரு ட்ராப்பு. மொத்தமாக இப்போ ஒரு 2500 இல்லைனா 3000 rupees பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ இருக்குன்னு வீடியோ எண்ணில் நான் சொல்கிறேன். இன்னும் டைம் இருக்குது. இன்னும் எவ்வளோ ரைட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் ட்ராப் வந்துட்டு மாரத்தள்ளிலேருந்து ஹெச்எஸ்ஆர் கஸ்டமர் பிளேஸில் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு வந்துட்டு 120 rupees for 6 kilometer. இந்த ட்ராப் முடிச்சிட்டோன்னே நான் நெக்ஸ்ட் என்ன ட்ராப் வருதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ டைம் 6:17. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னப்போ ஹெச்எஸ்ஆரில் ஒரு ட்ராப் இருந்துச்சு. அந்த ட்ராப் ஆகிட்ட அப்புறமா மறுபடியும் ஹெச்எஸ்ஆர்லேயே 3rd செக்டருக்கு ஒரு ட்ராப் வந்துச்சு. அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது 2 ரைடு எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா ஹெச்எஸ்ஆர்லேருந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பிக்கப் வந்துச்சு. 280 rupees அதுக்கு. அது இப்போ தான் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. ஜாஸ்தியாக பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் என்னோடய டார்கெட்டே கொஞ்சம் கிளியராக பண்ண மாதிரி இருந்தது. மெயினாக ஏன்னாக்கா இன்றைக்கி எனக்கு கிடைச்ச அந்த 2 ஏர்போர்ட் ரைட்னால தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஏர்போர்ட் ட்ராப் பண்ண போனப்போ அதுக்கு ஒரு 780 rupees. திருப்பி ஏர்போர்ட்லேருந்து நான் டெர்மினல் 1 அங்கேருந்து நான் வெளியே வரப்பே எனக்கு செகண்ட் ஆர்டர் கிடச்சிச்சு அங்கே ரேப்பிடோவில். அது வந்துட்டு 900 rupees சேஞ்ச் என்னமோ. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஊபரில் இது டெர்மினல் 1 நான் போனப்போ அந்த பேமெண்ட் இது 700. அப்புறம் ரேப்பிடோவில் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் கிடச்சிச்சு, அதோட பேமெண்ட் இது. ஸோ பரவாயில்ல. சிஎன்ஜி இப்போ வெறும் ஒரு 5 point தான் காலியாக இருக்குது. அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நல்ல ஏர்னிங்ஸ் இன்றைக்கி என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நைட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் 6 அப்படின்னா எவ்வளோ ஒரு 8 hours. 8 hoursக்கு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறமா இது ரேப்பிடோவில் ரீசார்ஜ் பிளான் காலி ஆகிடுச்சு. அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அதுவும் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். 1000 rupeesக்கு 1000 rupees ஏர்னிங் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். அது 89 rupees என்னமோ நினைக்கிறேன். அதுவும் ஷேர் பண்ணுற பாருங்கள். அதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ஒரு 95 rupees அந்த மாதிரி வந்திருக்கும்.
அப்புறமா ஊபர்தும் ரீசார்ஜ் பிளான் 24 hours தான் எடுத்தேன். எங்கே நம்ம சம்பாதிக்கிறது பாதி ரீசார்ஜு, இது ஏதோ சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகின்னு இருக்குது. இது ரேப்பிடோவில் வந்துட்டு 20,000 earnings என்னமோ 800 rupees ப்ளஸ் 800 ப்ளஸ் என்னமோ நினைக்கிறேன். அதுக்கு ரீசார்ஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் ரேப்பிடோவில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, எந்த ரீசார்ஜ் நம்ம பண்ணாலும் 1 year நம்மளுக்கு டைம் தராங்க. ஆனால் ஊபரில் அப்படி இல்லை, 24 hours 3 hours கூட இருக்குது. அப்புறமா 72 hours என்னமோ, அப்படின்னா 3 days. இப்போ நான் ஃபைனலாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு நான் ஊபரில் பண்ண ஓவரால் ரைடு. நேற்று 10 o'clockலேருந்து நைட்டு இப்போது டைம் 6:20 வரைக்கும் ஊபரில் மொத்தம் இவ்வளோ ரைட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரேப்பிடோவில் பாருங்கள், நைட்டு 10லேருந்து இப்போது 6:30 வரைக்கும் ரேப்பிடோவில் பண்ண ட்ரிப்ஸ் அதெல்லாம். ஓகே கைஸ், இன்றைக்கி சீக்கிரமாக போகிறேன். அப்புறமா என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என் வீடியோஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட ரீச் ஆகும். டேக் கேர் கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணுறேன். குட் நைட். சாரி, உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங், எனக்கு குட் நைட்.